وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان أصدق زهوقا. الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் படைத்து அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் வஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கும் அளித்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்து தலாக்கினுடைய 3வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, அவனுக்கு எண்ணி இருக்காத திசைகளிலிருந்து அவனுக்கு ரிஸ்க்குகளை அளிக்கிறேன். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து நிற்கின்றாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய காரியத்தை நிறைவாக்குவவன், அதனை திண்ணமாக்குவவன் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் ரிஸ்க்குகளை வழங்குகிறான். யார் அவன் மீது பொறுப்பு சாட்டி அவனே சார்ந்து நிற்கின்றார்களோ, தவக்கல் வைக்கின்றார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவன் விடயத்தில் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றுபவன். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அளவையும் அவனே நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்து தலாக்கினுடைய 3வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை மறந்த சில பேச்சுக்களை பேசுகின்றார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் கடுமையான ஒரு நெருக்கீடு, பணவீக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. பணவீக்கம் என்று சொன்னால் நம்முடைய பணத்தினுடைய பொறுமதி குறைந்து கொண்டே போவதை நாங்கள் பார்க்கலாம். பொருளாதாரங்கள் மக்களிடத்திலே இருந்தாலும் பொருள்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, இதுவெல்லாம் எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகி விடுமோ? போகிற போக்கில் நமக்கு சாப்பாடாவது கிடைக்குமா, அரிசியாவது கிடைக்குமா, நமக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க பால் பாக்கெட்டு கிடைக்குமா என்ற ஒரு அச்சநிலை ஒரு பக்கம். நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள், வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் இந்த வருமானத்தில் வாழ முடியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை 1000 ரூபாய் கையில் இருந்தாலும் போதாமல் இருக்கின்றதே. நாளை என்ன செய்வது? இனி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். மீண்டும் நாடு பழையபடி எப்போது திரும்ப போகிறது? நாம் எப்போது நிம்மதியாக வாழ்வது?
என்ற ஒரு அச்சநிலை எல்லா இனத்தவர்களிலும், நம்முடைய நாட்டிலே உள்ள எல்லா மக்களிடத்திலும் இருந்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தொடராக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கோவிட்-19 என்கிற இந்த வைரஸ் பரவலிலே அல்லோல கல்லோலப்பட்டோம், அலைமோதி திரிந்தோம், ஓடி திரிந்தோம், பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது, சமூக இடைவெளிகள் பேணப்பட்டது. மக்களெல்லாம் எப்போது யார் என்ற ஒரு கேள்விக்குறியால் இருந்தார்கள். ஒரு சிறுசாக ஒரு இருமல் வந்தாலும் மரண பயம் அள்ளிக்கொண்டது. தடுமல் வந்தால், சளி சிந்தினால் அவரை பக்கத்தில் போய் கவனிப்பதற்கு உறவுக்காரர்களெல்லாம் பயந்து போனார்கள். இப்படி ஒரு அச்சநிலை இருந்தது. அதற்கு முன்னால் ஒரு குண்டு தாக்குதல். அந்த குண்டு தாக்குதலில் முஸ்லிம்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு திரிந்தார்கள். முஸ்லிம்கள் மீது பழி போடப்பட்டது. முஸ்லிம்கள் தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டார்கள். இலங்கையினுடைய பல்வேறு பாகங்களிலும் செறிந்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் சந்தேக பார்வை கொண்டு பார்க்கப்பட்டார்கள். ஏதோ ஒருவரோ அல்லது பலரோ செய்த ஒரு நாசகார செயலினால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மனசு நொந்து போய் மனசு பாதிக்கப்பட்டு வெந்து போயிருந்தோம். நாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தோம். வெளியில் போக முடியாது. போனால் நம்ம எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்கின்றார்கள். தாடியோடு போனால் நம்முடைய பையை மேலதிகமாக பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போது அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கே ஒரு சோதனை காலமாக விலையேற்றம், பொருளாதார நெருக்கடி, எல்லா விஷயத்துக்கும் இறைச்சி கடைக்கு போனாலும் கிவ்வு, மரக்கறி கடைக்கு போனால் கிவ்வு, பெட்ரோல் வாங்க போனால் கிவ்வு, அதில் அரைவாசி பேர் கொடுத்துட்டு அரைவாசி பேர் திரும்பி வார ஒரு சூழ்நிலை. இனி எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம். திரும்ப எப்படி இந்த இலங்கையினுடைய இந்த நிலைமை மாறும், நம்முடைய பணத்தினுடைய பொறுமதி எப்போ ஏறும், இப்படியான ஒரு கேள்வி இப்போ எல்லா மக்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக தொடர்ந்து அடுக்கடுக்காக நாம் மீண்டும் மீண்டும் நம்முடையவர்கள் சொல்வார்கள், மரத்தால் விழுந்தவன மாடு மிதித்த மாதிரி என்று சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை, இப்படியாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் இதுக்கு வேறு வேறு காரணங்கள் சொல்லலாம். சிலருடைய சாபம் தான் இது என்றும் ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க. எது எப்படியோ சாபங்களும் பொல்லாதது தான். ஆனால் இந்த நிலையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பார்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, விலையினுடைய நிர்ணயத்தை வைத்து அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு அளக்கவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விலையை வைத்து அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு அளக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை எழுதிவிட்டான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை அவன் எடுத்து விட்டான். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிசுகஹா, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை அல்லாஹ் எடுத்துட்டான் அப்படிங்கிறான். நாங்கள் நினைக்கக்கூடாது இந்த விலை ஏற்றத்தை வச்சு தான் அல்லாஹ் ரிசுக்கு தாரான் அப்படின்னு. என்ன வேணுமென்றாலும் போய் உச்சத்தை நிற்கட்டும். 1 கிலோ அரிசி 1 லட்சம் வரைக்கும் போனாலும் பரவாயில்லைங்க, நமக்கு எழுதின ரிசுக்கு நமக்கு கிடைச்சே ஆகணும். இந்த தவக்கல் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், உமை எத்தகில்லா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய கஷ்டங்களை லேசுபடுத்தி கொடுப்பார். அல்லாஹ் தஆலா அவனுடைய கஷ்டத்தை லேசுபடுத்தி கொடுப்பார். யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவை அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிறான். வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அல்லாஹ் அவர் நினையாத அளவுக்கு அவருக்கு ரிசுக்கு வழங்கி விடுவான். அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவருக்கு ரிசுக்கு கொடுத்துருவான். அப்படின்னு அல்லாஹ் பயந்து நடந்தால் பிரச்சனைக்கு தீர்வு தருகிறான், ஒரு விடிவு தர்றான். உன்னுடைய நெருக்கடிக்கு ஒரு விடிவு தர்றான். உனக்கு நினையா புறத்தால ரிசுக்கு தாரான். நீ அல்லாஹ்வுலேயே பொறுப்பு சாட்டிட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வில் பொறுப்பு சாட்டி நீ இரு. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான்.
இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவன் காரியத்தை அவன் நிறைவாக்குவான். அவன் எழுதின ரிசுக்கு கிடைக்கும், அவன் திட்டமிட்டது தான் நடக்கும் அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் இருக்குது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கப்புறம் அவன் நினைச்சாலும் இருக்க முடியாது, அது வெளியில் வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அட்டூழியங்கள் செய்கிறாங்களா, அடக்கி ஆள்றாங்களா, அதுக்கும் ஒரு காலம் இருக்குதுங்க, அதோட முடிஞ்சு போகும் அவங்க கதை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு நாள் மூசாவை ஃபிரௌன் கொடுமைப்படுத்தினான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை எவ்வளவு நாள் கொடுமைப்படுத்த முடியும்? எவ்வளவு நாளுங்க கொடுமை? இதெல்லாம் எப்போ தீரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு கொடுமை முடிஞ்சு போச்சு. நம்ம நாட்டில் பயங்கரவாத யுத்தம் நடந்துச்சு, பயங்கரவாத யுத்தம் நடந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 30 ஆண்டுகள் தொடராக யுத்தம். விமான நிலையத்தை போய் தாக்குற அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சிங்க. விமானப்படை, கடல் படை, காட்படையை எல்லா படையும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு முடிவு வச்சுட்டாங்க, ஒரு முடிவு வச்சுட்டான். கடைசி அவங்க தாக்கினது ஒரு முஸ்லிம் கிராமத்து, மூதூர். முஸ்லிம்கள் மீது கை வைத்தார்கள், முஸ்லிம்கள் கையை வைத்தினாங்க, அவ்வளோதான். எத்தனை முஸ்லிம்கள் வெட்டப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அது யார் யார் பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு தெரியல. கடைசியா முஸ்லிம்கள் அனைவரும் கையேந்தினார்கள். அட்ரஸுக்கானங்க அழிஞ்சு வைத்து. அன்புக்குரியவர்களே, பிரார்த்தனை ரொம்ப, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை ரொம்ப பலமானது. ஏழைகளுடைய கண்ணீர், அப்பாவிகளுடைய பிரார்த்தனை, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை எவ்வளவு பலமானது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறான், அந்த காலத்தோடு அது முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். ஆக இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான் லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறான். அதோட முடிஞ்சு போகுங்க, பயப்படாதீங்க. அல்லாஹ் ரிஸ்க் எழுதி வச்சிருக்கிறான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, எல்லா உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிறான். நாளைக்கு என்ன செய்யறது, அரிசி தீர்ந்து விடுமே, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு எழுதி இருந்தால் அது கிடைக்குங்க. உங்களுக்கு எழுதப்படாட்டி, உங்கள் மடி நிறைய பணம் இருந்தாலும், வீடு நிறைய உணவு இருந்தாலும், உங்களுக்கு எழுதப்படலாட்டி உங்களுக்கு சாப்பிட முடியாமல் தான் போகும். உங்களுக்கு முடியல சாப்பிட்றதுக்கு. டாக்டர் சொல்லுவார், சாப்பாடு கொடுத்துடாதீங்க, இந்த டொனிக்கை மட்டும் கொடுங்கன்றவார். பட்டையை போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கலையா வசதியான ஒருத்தர், பட்டையை போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கிறாங்க, ஒன்றும் கொடுத்துறாங்க, பச்சை தண்ணி கூட கொடுத்துடாதீங்கன்றாங்க. இருக்கு அவர்கிட்ட, இல்லாமலா இல்லை, அவருக்கு ரிஸ்க்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரிஸ்க்கு முடிஞ்சால் போக வேண்டியதான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை நீ அஞ்சி நட, உனக்கு நான் ரிஸ்க்கு தரேங்கிறான். இந்த நேரத்தில் நாமெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று இறையச்சம். எங்கே நமக்கெல்லாம் பாவங்கள் அதிகரித்து போயிருக்குது. எவ்வளவு நாளாக பிரச்சாரங்கள், எத்தனை ஜும்மாக்கள், சர்வ சாதாரணமாக பாவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ அல்லாஹ்வை பயப்பட போகிறான்? எல்லா பாவம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல, எப்போவோ ஒரு இடத்துல நடக்கிறது தான் வட்டியாகவும் விபச்சாரமாகவும் கேள்விப்பட்டிருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ இருக்கிற வீடு கூட வட்டிக்கு பணம் எடுத்து கட்டப்படுதுங்க. ஓடுற வாகனம் வட்டியில் கட்டப்படுது, உடுத்திருக்கிற உடுப்பு வட்டி, எல்லாம் ஃபினான்சி, ஓடி அப்படி இப்படி என்று எல்லாமே வட்டி. எங்கே போச்சு அல்லாடாச்சம்? சர்வ சாதாரணமாக வட்டி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுங்கிறது இருக்கிறதுல பணம் வாங்குறது, கிரெடிட் கார்டுங்கிறது பணமே இல்லாமல் பொருள் வாங்குறது. அந்த பணத்துக்கு அவன் வட்டியோட திரும்ப எடுக்கிறான். அப்போ பெருமைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கையில் இருக்கிற காட்டு வட்டிக்கு நான் காசு எடுக்கிறேன், திரும்ப தர்றேன், இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண கிரெடிட் கார்டு. ஓடுற வாகனம் பினான்சி கட்டிக்கிட்டு இருக்கிற வாகனம், மோட்டர் பைக்கில் கூட பினான்சிக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மோட்டர் பைக்கில் கூட பினான்சி. நம்ம வருமானத்துக்கு அந்த மாதிரி வீடு கட்ட வேண்டியதானே? உறுதியை கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு வட்டிக்கு பணம் எடுத்து பக்கத்து வீடை விட ஒரு அடி உயரமாக கட்டு. அப்படித்தானே வீடு கட்டினோம். வட்டியை பற்றி அச்சம் இருக்குதா? விபச்சாரம் சர்வசாதாரணமாக நடக்குது. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் என்னமாலும் ஒன்று கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். அவன் பொண்டாட்டி இவனோட தொடர்பு, இவன் பொண்டாட்டி அவனோட தொடர்பு, அந்த ஆளுக்கு 3 வப்பாட்டி, இப்படித்தான் கேள்விப்பட்டு இருக்கிறோம். வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எல்லாம் நெட்டில் லீக் ஆகிட்டு இருக்குது. நாசமாக போக பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இப்படியா இவன் என்று கேள்விப்பட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெருந்தகைகள் எல்லாம்
தப்பு செய்ததாக சமூகத்தில் பேசப்படுகிறது, சந்தி சிரிக்கிறது. சர்வசாதாரணமாக போச்சு விபச்சாரம். எப்போ இந்த பாவத்தை நிறுத்த போகிறோம்? இந்த விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. தொழுகையில் பொடுபோக்கு, தூள் பாவனைகள் அதிகமாயிட்டு இருக்குது, போதை வஸ்து பாவனைகள் அதிகமாயிட்டு இருக்குது. வித்து கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கிற நீ என்ன வாங்க முடியும்? உன்னால 1 லிட்டர் பெட்ரோல் வாங்க முடியுமா? இப்போ உன்னால உன் வண்டிக்கு டீசல் போட முடியுமா? முடிஞ்சு போனால் அரிசி எங்க போவ நீ? 1 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? அதை எரிச்சு கூதல் காயத்தான் முடியும். உன்னால முடியாது. பணம் சம்பாதிக்கிறோம். போதை வஸ்து பாவன் ஒரு பக்கம், விபச்சாரம் ஒரு பக்கம், வட்டி கொடுமை வாங்கல் ஒரு பக்கம். இதை 3 தவிர மற்ற பாவங்களை பேசவே தேவையில்லையே. இதான ஆகப்பெரிய பாவம், சமூக கொடுமை. இந்த சமூக கொடுமைகளை செஞ்சுட்டு இப்போ பாருங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு நிலை எட்டி பிடிக்குது நம்மளை. எப்போ இதிலிருந்து மீள போகிறோம்? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உமையத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவனுக்கு நான் ரிஸ்க் கலக்கிறேங்கிறான். ரிஸ்க்கு தேவை, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கோ அப்படிங்கிறான். நாங்கள் மாறணும், ஆட்சியை மாற்றணும், அவனை கொண்டு வரணும், வேறு அரசாங்கம் பெறணும், பொருளாதாரத்துக்கு திட்டமிடணும், எவ்வளவோ நம்ம பேசணும். இதெல்லாம் வேலைக்காவாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படிங்கிறத பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கோ. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். இந்த 2 இருக்குதுங்க, தவக்கலும் இருக்குது, இறையச்சவும் இருக்குது. உன்னையே வணங்குகிறோம், தக்குவா, உன்னை தான் வணங்குவேன் யா அல்லாஹ், வேற ஒன்றை வணங்க மாட்டேன் யா. உன்னை வணங்கினா உனக்கு மாறு செய்ய முடியுமா? உன் மீது நான் தவக்கல் வைக்கிறேன். வய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் அப்படிங்கிறோம். சூரத்துல் ஹூத் 123வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅபுதுஹு வதவக்கல் அலைஹி, அல்லாஹ்வை வணங்கு, அவன் மீதே தவக்கல் வை. அல்லாஹ்வை வணங்கு, அவன் மீது தவக்கல் வை அப்படி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சூரால் மும்தஹினா 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனப்னாங்கறான். யா அல்லாஹ், உன் மீது நாங்கள் தவக்கல் வைத்து விட்டோம், உன் பக்கமே நாங்கள் சார்ந்து விட்டோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா அவனை வணங்கு அப்படி என்றான், அவன் மீது தவக்கல் வைங்கிறான். 2 விஷயத்தை நாங்க பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டால், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டால், நிச்சயமாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை, நல்லது கெட்டதிலிருந்து பிரித்து எடுத்து நல்லதை உங்களுக்கு காட்டி விடுவான். யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா வ யுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும், மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி விடுவான். வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மகத்தான அருட்கொடை உள்ளவன். இப்போ என்ன செய்ய சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் பயந்துக்கோ, செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யி, அல்லாஹ் பயந்து நடந்துக்கோ. இதுக்கு முன்ன நீ பாவம் செஞ்சிட்டியா, அல்லாஹ் பயந்துக்கோ, மீண்டும் வந்துடு, பாவத்தை கைவிடு. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். சொல்லிட்டு வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மகத்தான அருள்பாக்கியம் உள்ளவன். இப்போ அவன்கிட்ட நிறைய இருக்கு தருவாங்கிறான். அப்போ இந்த நெருக்கீட்டிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? பாவத்தை முதல்ல விடு, பாவத்தை விட்டுட்டு வெளியில் வா. நம்ம தயாரா பாவத்தை விடுறதுக்கு, ஃபினான்சியலேருந்து வெளியில் வர்றதுக்கு? இனி என்ன வந்தாலும் அடகு வைக்க போக மாட்டோம். அடகு கடை முழுக்க ஃபர்தாவும் தொப்பியும் தாடி நிற்கிற, ரோஷம் இல்லையா நமக்கு, வெக்கம் இல்லையா நமக்கு? அடகு வைக்கிற இடத்துல போய் நின்றா, அந்த கரண்ட் பில்லு கட்டுற இடத்துல தான் பக்கத்தில் அடகு பாட்டியும் இருக்குது. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஃபர்தா போட்டுட்டு. இஸ்லாமா? என்ன இஸ்லாமி? இதை விட திறந்து போட்டுக்கு வந்திருக்கலாமே. அடகு வைக்க வந்திருக்கிற, அதுக்கு என்ன செய்கிற? என்ன செய்கிற? அடகு வைக்க நகை இருக்குது இல்லை, அதை வில்லு.
வித்தா வாங்கணுமே, அப்ப வெச்சா மூடணுமே. அதுக்கு எங்க வரும் பணம்? வெச்சா மூழ்றதுக்கு பணம் வரும் என்றால் வித்தா வாங்குறதுக்கு பணம் தரமாட்டானா அல்லாஹ்? அல்லாஹ்வை பற்றிய கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த அடகு கடைகள் நிரம்பி வழிகிறதே, அச்சம் இல்லையா நமக்கு? வட்டி என்று சொல்லி சொல்லி எவ்வளவு ஜும்மாக்கள் ஓதிவிட்டோம். இன்னும் வட்டி, இன்னும் பினான்சி, இன்னும் லோன், இன்னும் ஓடியில் பாஸ் ஆகுது என்றால் கஷ்டம் வந்து விட்டா போங்க கையெழுந்துங்க, குணுத்தோதுங்கன்றுவாங்க, அறிக்கை விட்டுருவாங்க ஜெமியத்துலமா. எல்லாம் செஞ்சுட்டு இந்த முஸ்லிம் பேர்ல இருக்கக்கூடிய வட்டி பேங்குகளுக்கு எல்லாம் பத்துவா கொடுத்துட்டு அறிக்கை மட்டும் விட்டுருவாங்க, குணுத்தோதுங்க. எவ்வளவு நாளா ஓதுறோம் குணுத்து? நிறைவேறுமா? இருக்கிற வீடு சீதன வீடு, குடிக்கிற தண்ணி ஹராமான சம்பாத்தியம், எங்க பார்த்தாலும் தூள்பி வியாபாரங்கள், கஞ்சா குடிக்கானுகள் எல்லாம் செஞ்சுட்டு குணுத்து ஓதுறாங்களாம். குணுத்து ரத்தம் ஹராத்தில் ஓடினால் எப்படி உன்னுடைய குணுத்து ஏற்றுக்கொள்ளப்படும்? பிரச்சனை என்று வரும்போது கண்ணீர் மல்க ஒரு இறைவனுடைய அடியான் அல்லாஹ்வை அஞ்சி கையேந்தினால் கிடைக்கும். இதுதான் இறைவனுடைய நியதி. கிடைத்தது. வறட்சியான காலத்தில் 84ஆம் ஆண்டு அக்கரைப்பட்டிலே கடுமையான ஒரு வறட்சி, பயிர்கள் எல்லாம் செத்து மடிந்தது. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி வட்டி கிடையாது, இந்த மாதிரி தூளெல்லாம் கிடையாது. அக்கரைப்பட்டி சென்ற காலேஜ் கிரவுண்டில் நின்று மழை தேடி துவா கேட்டார்கள், தொழுதார்கள். நான் சின்ன பையன், முதல் சுஜூது தண்ணிக்குள் வைத்தோம். அக்கரைப்பட்டி மெயின் ரோட்டில் இருந்து இந்துக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு அதிசயப்பட்டார்கள். இவர்களுடைய சக்தியை பார் என்றார்கள். மறந்திருக்காது உங்களுக்கு, பழையவர்களிடம் கேட்டு பாருங்கள். அல்லாஹ்விடம் கையேந்தினால் வறட்சி நேரத்தில் நெற்றி தண்ணியில் பட்டது, வரும்போது நனைந்து கொண்டு வந்தோம். துவாவினுடைய சக்தி. மழைக்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. கிரவுண்டுக்கு போகும்போது எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. வறட்சி கடுமையான நேரம். அது பிரார்த்தனை செய்து அழுதார்கள். சஃபிலே, நான் சின்ன பையன், சஃபிலே அழுகை சத்தம் கேட்டதுங்க. மழை வெள்ளத்தில் சுஜூது செய்தார்கள். இன்னும் அழுக அதிகமாச்சு, ஆனந்த கண்ணீர். இப்பவும் கேட்கிறோமே என்ன நடக்குது? கேட்கறதுக்கு முதல்ல நம்ம தூய்மை அடையணுமே. அப்போ வட்டியிலிருந்து வெளியில வர மாட்டோமா? நம்ம வெளியில வரணுமே. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் அஜஅல் லக்கும் ஃபுர்கானா, உங்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் தஆலா காட்டுவான். உங்களுக்கு எது நேர்வழி, எது வழிகேடுங்கிறத காட்டுவான். முதல்ல அல்லாஹ்வை அஞ்சி நேர்வழி அல்லாஹ் காட்டுவான். அடுத்தது என்ன சொல்றான்? உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இதுக்கு முன்ன செஞ்சல பாவத்தை மன்னிச்சிடுவான், விடு முதல்ல அதை. அடுத்தது வல்லாஹு துல் ஃபضலில் அலீம், அல்லாஹ் மகத்தான கொடையாளன், தருவான் உனக்கு, நீ கேட்கறத தருவான். அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்தை பாருங்க. ஒமையுரிதுல்லாஹ் ஐயஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்கு நாடி விட்டானோ, அல்லாஹ் நாடணுமே. அல்லாஹ் நேர்வழி காட்ட யார நாரானோ யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அவனை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு அப்படியே விசாலப்படுத்தி கொடுத்து விடுவான். எஜ்அல் சத்ரஹு ضيقا ஹரஜா வமை யுரிதுல்லாஹ் ஐயுதில்லஹு, யாரை வழிகெடுக்க அல்லாஹ் நாடி விட்டானோ, யாரை வழிகெட்டு போகணும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ எஜ்அல் சத்ரஹு ضيقا ஹரஜா, அவனுடைய நெஞ்சை அப்படியே இறுகச் செய்து விடுவான். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா, வானத்தில் ஏறக்கூடியவனுடைய நெஞ்சு இறுகி போவதை போன்று அவனுடைய நெஞ்சத்தை இறுகச் செய்து விடுவான். கதாலிக யஜஅலுல்லாஹு ரிஜ்ஸ அலல்லதீன லா யுமினூன், ஈமான் கொள்ளாதவர்கள் மீது இவ்வாறுதான் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அட்டூழியங்களே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிப்பார்வையில் நாம் நிம்மதியாக இருப்பதாக பார்க்கலாம், அவுடியில் போகலாம். ஆனால் அல்லாஹ் நெஞ்சை இறுக்கி வச்சுக்கிறான். அவன் கஷ்டத்தோடு தான் இருக்கிறான், அவன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அவன் நிம்மதியாக இல்லைங்கிறான் அல்லாஹ். இப்போ நிம்மதி அல்லாஹ் தரணுமா?
இஸ்லாம் கிடைக்கணும். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாரான் அவனுக்கு கொடுப்பான். அப்போ பாவத்தை விடு, அல்லாஹ் ரிசுக்கு தருகிறேங்கிறான். எனவே இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான இந்த நிலையிலிருந்து, இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியில் வாரத்துக்கு என்ன செய்கிறதுங்கிற திட்டங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடியது ஒரே ஒரு திட்டம் தான், அல்லாஹ் பயந்துக்கோ, அவ்வளோதான். அல்லாஹ் பயந்துக்கோ, தொழுகையில் பேணுதலாக இரு. அப்போ தொழுகையில் கூட நம்ம பேணுதல் இல்லையே. தொழுகையில் வேணுது நம்ம ரொம்ப மோசமாக இருக்கிறோம், பொடுவோக்காக இருக்கிறோம். பள்ளியில் வாங்க சொல்லுந்தான், தொழுகை நடக்கும் தான், கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எல்லா கூத்து நடந்து தான் இருக்குது. ரோட்டில் மியூசிக் நடக்குது. ஒரு கடை திறப்பு விழான்னு சொன்னால் பறக்கத்துக்கு ஒரு குராத்தொண்டு ஓதி ஒரு ஆமின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் ஆயிரும். அவர் பறக்கத்துக்கு மௌலவி வந்துடுவார். அதுக்கு போவார் ஒரு மௌலவி பறக்கத்துக்கு. அங்கே இசை கச்சேரிக்கெல்லாம் ரெடியாக இருக்கும். முதல்ல ஒரு அசரத்தை வந்து ஃபாத்தியா ஓதி ஒரு யாசின் ஓதி துவா கட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு இன்னமும் சாஃப்ட்வேரில் இசை போகும், நம்ம ஆட்கள் பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அண்மையில் ஒரு வீடியோ வெளியாச்சு. ஒரு முஸ்லீம் கடை திறப்பு விழா, பர்தா போட்ட பெண்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ளத்தில் இறங்கி ஆடுறாங்க. இதுதான் நம்ம ஈமான். இப்படித்தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் வட்டி கடையில் தான் சாப்பிடுவேன், நான் வட்டியில் தான் வேலை செய்வேன், வட்டியில் தான் வாகனம் ஓடுவேன், வட்டியில் தான் உடுப்பேன், வட்டியில் தான் திம்பேன், வேண்டிய பெண்களோடு நான் பழகுவேன், என்னால் விபச்சாரம் நல்லா செய்ய முடியும், நான் தூள் விற்பேன் வாங்குவேன், என்னுடைய பிள்ளைகள்லாம் தூள் விற்பாங்க வாங்குவாங்க, நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் எங்களுக்கு சுகமான வாழ்க்கை தரணும், போன உடனே நல்ல வசதி வந்துடணும் என்றால் இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்குங்கிறேன். நீ முதல்ல திருந்து பாவத்தை விடு. அல்லாஹ் எழுதின ரிசுக்கு உனக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மாசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த், இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும், இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களையும் இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப லேசானது. லிகைலா தஅஸ வலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதில் நீ கவலைப்படாமல் இருப்பதற்கும், வஅல்லா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உனக்கு தந்ததில் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமை அடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் ரிஸ்கை எப்போது எழுதி விட்டான், எல்லாம் நான் எழுதி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறேன், எழுதப்பட்டாச்சு. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நான் இறையச்சம் உள்ளவனாக மாற வேண்டும். அல்லாஹ் பிரச்சனையை தீர்த்து வைப்பான், நமக்கு ரிசுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு நல்ல மஹ்ரஜா, கஷ்டங்களிலிருந்து விடுவை அல்லாஹ் தருவான். அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல எடுத்துக்கொள்ளணுங்க. முதல்ல அது நமக்கு தேவை. எனவே இதெல்லாம் அல்லாஹ்வோட சோதனை. அல்லாஹ் சோதிக்கிறான் நம்மளை. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், கண்டிப்பாக உங்களை பயத்தால் சோதிப்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ். கண்டிப்பாக உங்களை பயத்தால் சோதிப்போம். வல்ஜூ, பசியால் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதார குறைவால், பணவீக்கத்தால் சோதிப்போம், பொருளாதார குறைவு. வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர் சேதத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உயிரும் போச்சு, கோவிட்-19 நோய்கள் பரவுதுண்டாங்க, விளைச்சல் சேதத்தாலையும் சோதிக்கிறாங்க, பயல இல்லைண்டாங்க, பழைய விளைச்சல் இல்லைங்கிறாங்க, அதுலையும் சோதிச்சான். பசியால் சோதிக்கிறான், இல்லை இன்னைக்கு பசி அதிகமாகி திருட்டு சம்பவங்கள் நடக்குது, அதாலையும் சோதிச்சான். ஒல் ஹவுஃப், பயத்தால் சோதிக்கா, எப்போ யாரை தூக்குறான்னு தெரியலன்ற ஒரு பயம். எல்லா சோதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சோதிப்போங்கிறான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? ஃபபஷ்ஷிரி சாபிரி, நபியே இப்பெல்லாம் பொறுமையாக இருக்கிற ஆளுக்கு நீ நன்மாராயணன் சொல்லு. பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு நன்மாராயணன் சொல்லு. பொறுமையாக யார் இருக்க முடியும்? யார் பொறுமையாக இருப்பா? அல்லாஹ்வுடைய தவக்கலை நம்பினால், அல்லாஹ்வுடைய ரிசுக்கை நம்பினால், அல்லாஹ்வுடைய எழுத்தை நம்பினால், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தால் அவன் பொறுமையாக இருப்பான். இப்போ வாட்டி இன்னொரு நாளைக்கு நம்ம உயிர் போகத்தானே போகுது, மறுமையை பயந்தோமா? நம்ம எப்போ ஒரு மனுஷனுக்கு கவலை வரும்? இதோட வாழ்க்கை முடியுதுன்றதானே கவலை வரும். இதோட வாழ்க்கை முடியலையே, நமக்கு தான் மரணத்திலேருந்தே ஆரம்பிக்குதே, முடிவே இல்லாத வாழ்க்கை. அப்போ அங்கே கிடைக்குமேங்கிறால் இங்கே இருக்கிறத செய்யணுமே. அங்கே கிடைக்க வேண்டும் என்றால், அங்கே சுகமாக வாழ வேண்டும் என்றால், அங்கே தட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்றால் இங்கே அமல் செய்யி. கொஞ்சமற்ற நமக்கு தரப்பட்ட ஃபர்லான கடமையாவது நிறைவேற்றக்கூடாதா? இதுக்குள்ளே ரமலான் வந்துக்கிட்டு இருக்குது.
அதையாச்சும் புதுசாக நோன்பு வச்சு இபாதத்துக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்திரத்துக்கு நம்ம தயாராகிறதுக்கு ரெடி ஆகக்கூடாதா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தொழுகை இல்லை தான், ரோட்டில் கூத்து தான். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிந்தனை பாருங்க. எங்கேயாவது கிரவுண்டில் 2 டீம் விளையாடும், ஒரு குரூப் வெல்லும், அந்த கேடயத்தை எல்லாம் தூக்கிட்டு ஒரு மோட்டர் பைக்கில் 4-5 பேர் ஏறிக்கிட்டு ஒரு 40 பேர் ரோட்டில் கூவண்டு கத்திக்கு போகிறான். இதுதான் நம்ம கலாச்சாரம். நோயாளி இருப்பான், வயதான ஆக்கள் இருப்பாங்க, அதிர்ச்சிக்குள்ளாகிற ஆக்கள் எவ்வளோ பேர், என்சைட்டி ப்ராப்ளம் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே திடுக்கிட்டு மக்களை எல்லாம் பற்றி கூவண்டு ஏன்னா வின் பண்ணிட்டாங்களாம். இதுதான் நான் வின் பண்ணத்தை கொண்டாடுறது இஸ்லாம் தாட்டி தந்தது. இதை செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாஸ்டர் இருக்கார் இல்லையா, இது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற ஸ்கூல் இருக்குது இல்லையா, எங்கே போச்சு? ஏன் ஒரு தடவையோட கண்டித்து இதை மாற்ற முடியாதா? இல்லையே. இவ்வளோ பிரச்சனையில் மனுஷன் நிற்கிறான், அந்த கூத்து நடந்த அன்னைக்கு அதை தடுக்க மாட்டோமா? நம்ம பாட்டு கச்சேரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை தடுக்க மாட்டோமா? தூள் வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்றைக்கும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான், அதை தடுக்க மாட்டோமா? அப்போ பாவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தடுக்கிறோம் இல்லை. அப்போ பிரச்சனை தீரணும் என்றால் இறைச்சம் நம்ம இடத்துல இருக்கணும், அல்லாஹ் பயப்படணும், பாவங்களை கைவிடணும், பாவங்களை தடுக்க வேண்டும். அல்லாஹ் மாபா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஷாபா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மக்களுடைய ஒரு சிலருடைய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஷாபா மாதத்தில் கலாவுடைய நோன்பு நோட்க வேண்டுமே, பாதிக்கு மேல் நோன்பு வைக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போன வருஷத்து ரமலான் மாதத்து நோன்பில் விடுபட்ட கலா நோன்புகள் இருந்தால் பெண்கள் அவங்களுடைய மாதாந்த ருது காரணமாகவோ, ஆண்கள் நோய், அதே மாதிரியாக பிரயாணத்தின் காரணமாகவோ ஏதாவது ஒரு தங்கடத்துக்காக நோன்பை விட்டிருந்தால் அதை கலா செய்ய வேண்டும். காலம் போய்விட்டது, இருக்கக்கூடியது இன்னொரு 15-14 நாள் தான் இருக்குது, ஒரு 2 வாரம் இருக்குது, நோன்பை வச்சிடலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வைக்க முடியும். ஆனால் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபானுடைய கடைசி 1 நாள் அல்லது 2 நாளை நோன்பை கொண்டு நீங்கள் ரமலானை தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரமலான் ஆரம்பிக்கும் போது ரமலானுக்கு முந்தின நாள், அதாவது ஷாபானுடைய மாதத்தினுடைய 29, 30 அல்லது 28, 29 இப்படிப்பட்ட அந்த 2 நாளை நோன்பு வைக்க வேண்டாம். ஆனால் தொடராக ஒருவர் நோன்பு வைக்கக்கூடிய நாளில் அந்த நாள் வந்தால் தவிரங்கிறாங்க. அதாவது வியாழன் திங்கள் ஒருத்தர் தொடராக நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்கும், திங்களும் வியாழனும் நோன்பு வைப்பாங்க இல்லையா, அந்த நோன்பு வைக்கக்கூடிய நாள் பார்த்து, அதாவது வியாழக்கிழமை மாதத்தின் கடைசி நாளாக இருந்துட்டு அப்படின்னா வளமையாக வியாழம் வைக்கிறவர் வச்சுட்டு போகலாம், அவரை தவிர மற்றவங்க வைக்க வேண்டாம் என்றாங்க. எனவே அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கு முன்னால் உள்ள நாட்களில் கலா நோன்புகளை தாராளமாக பிடிக்கலாம். அதே மாதிரியாக தீராத நோய் அல்லது கடுமையான வயது போன ஒரு நிலை, இதுக்கு மேலே வயசு போய் படுக்கையில் இருக்கிறாங்க, இவன் எப்போ குணமடைஞ்சு எப்போ கல்லா செய்கிறது என்றால் அது இம்பாசிபிள், சாத்தியமே இல்லை அப்படிங்கிற நோயாளிகள், தீராத நோயாளிகள், நோன்பு கலா இருக்குதே, வரக்கூடிய மாதமும் நோன்பு வைக்க வேண்டி இருக்குதே, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளித்தால் போதுமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாவத்திலிருந்து விடுபட்டு இறை அச்சமுள்ளவர்களாக மாறி ரிசுக்கு விஸ்தரணங்களை எடுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாகவும் ஆக்கிய